ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போனால் March 19, 2019 ஹிந்து நியூஸ் பேப்பர் நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இதோட பிடிஎஃப் உங்களுக்கு வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் யூபிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் நீங்கள் அங்கே கேட்கலாம். அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் நியூஸ், கன்மேன் கில்ஸ் 3 on டச் ட்ராம், டெரர் மோட்டிவ் பீயிங் ப்ராப்பர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏரியா பேர் மட்டும்தான் முக்கியமே தவிர வேறு எதுவும் முக்கியம் இல்லை. இந்த ஏரியா பேர் வந்து என்ன, உட்ரெச்ட். ஓகேவா, அந்த உட்ரெச்ட் எங்கே இருக்குது அப்படின்னா நெதர்லாந்தில் இருக்குது. ஸோ நெதர்லாந்தில் இந்த கில்லிங் நடந்திருக்கு. ஏற்கனவே வந்து நமக்கு நியூசிலாந்தில் கிரைஸ்ட் சர்ச் அப்படிங்கிற இடத்துல வந்துன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு 49 பேரை வந்து என்னென்னா கன்மன் கொண்டாங்க. ஸோ அதே சேம் இதில் வந்து என்னென்னா இங்கேயும் நடந்திருக்குது. ஸோ அதனால் அந்த ஏரியா பேர் மட்டும் வச்சுக்கோங்க. டேரெக்டாக யூபிஎஸ்சியில் வந்து இது இம்பார்ட்டன்ட் பிளேஸ், இப்போ இந்த பிரச்சனை நடந்திருக்கிறதுனால இது ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸு. ஸோ அதனால் வந்து என்னென்னா இது டேரெக்டாக கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, அலர்ட் இன் மலப்புரம் ஆஃப்டர் பாய் டைஸ் ஆஃப் வெஸ்ட் நைல் ஃபீவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெஸ்ட் நைல் ஃபீவர் பற்றி ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே ஒரு நியூஸ் வந்துச்சு. ஸோ அதிலே ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வெஸ்ட் நைல் ஃபீவர் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு மஸ்கிட்டோ ப்ரோன் டிசீஸ். ஓகேவா, இந்த மஸ்கிட்டோ என்ன ஃபேமிலியை சேர்ந்தது அப்படின்னா ஃப்ளேவி வைரஸ் ஃபேமிலியை சேர்ந்தது. இந்த ஃப்ளேவி வைரல் அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி எல்லோ ஃபீவர், டெங்கு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேஸ்னார் ஃபாரஸ்ட் டிசீஸ், இந்த மாதிரியான டிசீஸ்லாம் ஏற்படுத்தக்கூடிய சேம் ஃபேமிலியோட இது தான் வந்து என்னென்னா இந்த வெஸ்ட் நைல் ஃபீவர் அப்படிங்கிறதையும் ஏற்படுத்துது. இது வந்து இப்போதைக்கு இந்தியாவில் கேரளாவில் தான் அதிகமாக இருக்குது. ஓகேவா, இப்போ இது என்னென்னா மஸ்கிட்டோ ப்ரோன் டிசீஸ்ன்னு சொல்லியாச்சு. மஸ்கிட்டோவுக்கு எதிலிருந்து பரவும் அப்படின்னா இன்ஃபெக்டட் பேர்ட்லேருந்து பரவும். ஏதாவது பேர்டு வந்து டைரெக்டாக வந்து என்னென்னா அந்த வெஸ்ட் நைல் ஃபீவர் அந்த வைரஸால் பாதிக்கப்பட்டிருக்கும். அந்த வைரஸை போய் மஸ்கிட்டோ தாக்கும்போது மஸ்கிட்டோவுக்கு அந்த வைரஸ் வந்து அட்டாக் பண்ணும். அதுக்கப்புறம் அந்த மஸ்கிட்டோ வந்து என்னென்னா ஹியூமனோ அல்லது அதர் அனிமல்ஸை வந்து அட்டாக் பண்ணும்போது இது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னென்னா அந்த ஹியூமன் அதர் மேமல்ஸ்க்கு வந்து என்னென்னா போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ வெஸ்ட் நைல் ஃபீவர் வந்துச்சு அப்படின்னா நமக்கு என்னென்னலாம் இருக்கும்னா கோல்டு, ஃபீவரு, பாடி ஏக்கு, ஃபெட்டிக்கு, நோசஸ்ஸு, ஸ்கின் ரேஷஸ் அண்ட் சேஷோஸ், இது எல்லாமே வந்து என்னென்னா இதனுடைய சிம்டம்ஸ். ஓகேவா, இதை தவிர வேறு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுக்கு வேக்சின் இருக்கா அப்படின்னா இதுக்கு ஹியூமனுக்கு வேக்சின் கிடையாது. ஒரே ஒரு மேமலுக்கு மட்டும்தான் வேக்சினேஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் ஹார்ஸுக்கு மட்டும்தான் வேக்சினேஷன் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா, ஸோ வேக்சினேஷனே இல்லையா அப்படின்ற ஒரு கொஷின் கேட்டால் அப்படிலாம் கிடையாது. வேக்சினேஷன் இருக்குது, ஹார்ஸுக்கு மட்டும் வேக்சினேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இதுக்கு வந்து என்ன ரிஸ்க் ஆஃப் டெத் வந்து என்ன வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மெனிஞ்சைட்டிஸ் வந்து என்ன கிரியேட் ஆகும். ஸோ இந்த மெனிஞ்சைட்டிஸ் வந்து என்ன ஆகும்னா நமக்கு டெத்தை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மெனிஞ்சைட்டிஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நர்வஸ் சிஸ்டம் அஃபெக்ட் ஆகும். ஸோ அரௌண்ட் 10% கிட்ட நர்வஸ் சிஸ்டம் அஃபெக்ஷனும் இந்த வெஸ்ட் நைல் ஃபீவர் வைரஸில் இருக்குது. இந்த வெஸ்ட் நைல் ஃபீவர் வைரஸ் ஆல்ரெடி எங்கெல்லாம் இருக்குன்னா ஆப்பிரிக்கா, அமெரிக்கன் கண்ட்ரிஸ் அண்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் எல்லா இடத்துலையுமே வந்து இதோட இது வந்து என்னென்னா தாக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இதுதான் வந்து என்னென்னா இதை பற்றின தெரிஞ்சுக்க வேண்டியது. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி வந்து ஃபேமிலி என்ன சொன்னேன், வைரஸோட ஃபேமிலி வந்து ஃப்ளேவி வைரஸ் ஃபேமிலி அப்படின்னு சொன்னேன். அதேமாதிரி கியூலெக்ஸ் மஸ்கிட்டோ. ஓகேவா, கியூலெக்ஸ் மஸ்கிட்டோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த கியூலெக்ஸ் மஸ்கிட்டோ அப்படிங்கிறது என்னென்னா லைக் இந்த வகையான ஃபேமிலி மஸ்கிட்டோ தான் வந்து என்னென்னா நமக்கு வந்து என்னென்னா இந்த ஃபீவரை வந்து ஏற்படுத்தும். ஓகேவா, வெஸ்ட் நைல் ஃபீவரை ஏற்படுத்தும். அதே மாதிரி இந்த கியூலெக்ஸ் மஸ்கிட்டோ வேறு என்ன ஃபீவர்லாம் ஏற்படுத்தும் அப்படின்னா ஜாப்பனீஸ் என்செஃபலிட்டிஸ் அதையும் ஏற்படுத்தும். நெக்ஸ்ட் வந்துன்னா லூயிஸ் என்செஃபலிட்டிஸ் அப்படிங்கிற நோயெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரே இது வந்துன்னா கியூலெக்ஸ் மஸ்கிட்டோ அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து என்ன ரிப்பீட் எம்பிஸ் அசட் ரோஸ் 142%. ஓகேவா, ஒரு எம்பி மறுபடியும் எம்பி ஆகிறாரு அப்படின்னா அவரோட அசட் வந்து அரௌண்ட் 142% லெவலுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த 142% அப்படிங்கிறது என்னென்னா அவரோட சேலரி வந்து என்னென்னா 100 ரூபா. அவரோட சேலரி வந்து என்னென்னா சொல்கிறேன் 100 ரூபா அப்படின்னா அவருக்கு வந்து என்னென்னா இப்போ அந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஆல்ரெடி வந்து என்னென்னா அவர் வந்து 1 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி வச்சுருந்தார் அப்படின்னா அது 2 கோடியே 50 லட்சத்துக்கிட்ட வந்து என்னென்னா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. ஓகேவா, இது வந்து என்ன அவரோட வருமானத்துக்கு அதிகமான சொத்து தான். பட் இருந்தாலும் வந்து என்ன எந்தவித ஆக்ஷனும் வந்து எடுக்கலை. ஸோ நீங்கள் ஒரு கரப்ஷன் சார்ஜஸை பற்றியோ இல்லை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பியூரிஃபிகேஷனை பற்றியோ நீங்கள் வந்து ஒரு கொஷனுக்கு ஆன்சர் எழுதும்போது இந்த ரிப்போர்ட்டை வச்சு எழுதலாம். இது ரிப்பீட் எம்பிஸ் அசட்ஸ் ரோஸ் 142% அப்படிங்கிற இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் யூஸ் பண்ணலாம். ஆஸ் பர் ஏடிஆர் நேஷனல் எலெக்ஷன் வாட்ச் அப்படின்னு சொல்லிக்கோங்க. ஓகேவா, ஸோ இந்த ரிப்போர்ட்டை அப்படியே நம்ம வந்து கோட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா
கவர்மெண்ட்ஸ் ரொரகேட்டிவ் டு ஃப்ரேம் ஸ்கீம்ஸ். ரொரகேட்டிவ் அப்படிங்கிறது அதாவது அவங்களுக்குன்னே கொடுத்த பிரதான ஒர்க்கு. ஓகேவா, கவர்மெண்ட்டுக்கு தான் வந்து ஒரு ஸ்கீம்ஸை வந்து ஃப்ரேம் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்களே தவிர சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஹை கோர்ட்டுக்கும் வந்தோன்னா ஒரு ஸ்கீமை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இப்போ லேட்டஸ்ட்டாக உத்தரகாண்ட் ஹைகோர்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட எக்ஸ்ட்ராடினரி பவர்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ராடினரி பவர்ஸ்னால் ஆர்டிகல் 226 படி நமக்கு வந்து ரிட் இஷ்யூ பண்ண முடியும். ரிட் இஷ்யூ பண்ணுறாங்கன்னா என்ன அர்த்தம்னா கவர்மெண்ட்டை ஏதோ ஒரு வேலையை செய்ய வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அந்த ரிட் இஷ்யூ பண்ணுறதுல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரியாக போயிட்டு ஒரு ஸ்கீமையே வந்துன்னா அவங்க ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. யாருக்காண்டி அப்படின்னா லைக் அங்கே ஆர்கனைசேஷன் பார்டர் ரோடு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுற அந்த கேஷுவல் லேபர்ஸ்க்கு வந்து என்னென்னா ஈக்குவல் டு ஃபார்மல் லேபர்ஸ் லெவலுக்கு வந்து என்ன சேலரி கொடுக்குறது அண்ட் அதர் திங்ஸை வந்து என்னென்னா இந்த உத்தரகாண்ட் ஹைகோர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து என்ன சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி ஸ்கீம் ஃப்ரேம் பண்ணுறதை வந்து என்னென்னா ஹைகோர்ட் அதர்வைஸ் சுப்ரீம் கோர்ட் வந்து தவிர்த்துக்கணும். இது வந்து நம்மளோட ஒர்க் கிடையாது, இது வந்து எலெக்டட் கவர்மெண்ட்டோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, ஸோ அதான் இந்த ஆர்டிக்கலில் தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ ஆர்டிகல் 226 அப்படிங்கிறது என்ன எக்ஸ்ட்ராடினரி power provided to the high court to implement any scheme. ஓகேவா, அதுதான் முக்கியம். டு இம்ப்ளிமெண்ட் எனி ஸ்கீம்னா லைக் ஏதாவது ஒரு ஸ்கீம் கூட அவங்க கொண்டு வரலாம். பட் வந்து என்னன்னா இந்த மாதிரி புதுசாக ஒரு ஸ்கீம் ஃப்ரேம் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் இப்போ அவங்க ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து என்ன லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் இஸ் தி ரூல், டெத் பெனால்ட்டி தி எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்குது. அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு கேஸில் வந்து என்னென்னா ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு லைஃப் இம்ப்ரிஸ்மெண்ட் கொடுக்கலாமா அப்படிங்கிறத யோசிக்கணும். ஓகேவா, டெத் பெனால்ட்டிலாம் ரொம்ப எக்ஸப்ஷனல் கேஸுக்கு தான் கொடுக்கணும். நம்ம அந்த எக்ஸப்ஷனல் கேஸ் அப்படின்னா ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெய்லி நியூஸில் படிச்சுருக்கோம். ஒரு 3 நாளாக வந்து இந்த இது வந்துகிட்டு இருக்குது. ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ் அப்படிங்கிறது ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ் அப்படிங்கிறது எதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா பச்சன் சிங் கேஸ். ஓகே, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதையும் நான் உங்களுக்கு ஒவ்வொரு நாள் சொல்லியிருக்கேன். இந்த பச்சன் சிங் கேஸில் தான் வந்து என்னென்னா சுப்ரீம் கோர்ட் ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்கும். என்னென்னா எல்லா கேஸுக்கும் வந்து நீங்கள் டெத் பெனால்ட்டி கொடுக்கக்கூடாது, ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸஸ்க்கு வந்து என்ன டெத் பெனால்ட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, இதை தான் வந்து என்னென்னா இந்த ஆர்டிக்கல்லையும் சொல்லியிருக்காங்க. ஸோ லைஃப் இம்ப்ரிஸ்மெண்ட்டுங்கிறது ஒரு ரூல் தான், அதுதான் ரூல். ஓகேவா, ஆனால் டெத் பெனால்ட்டி அப்படிங்கிறது ரூல் கிடையாது, அது ஒரு எக்ஸப்ஷன் அப்படிங்கிறது இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது எங்கெல்லாம் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் வந்து என்னென்னா இன்அப்ராப்ரேட் பனிஷ்மெண்ட் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல மட்டும் டெத் பெனால்ட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஒரு குழந்தைய கொடூரமாக வந்து என்ன இது பண்ணி ரேப் பண்ணி அதை கொல்லிருக்காங்க அப்படின்னா அதை கொலையும் பண்ணிட்டாங்க அப்படின்னா இது வந்து என்னென்னா ஒரு இன்அப்ராப்ரேட் பனிஷ்மெண்ட். அது அவங்களுக்கு வந்து என்னென்னா லைக் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் அப்படிங்கிறது இன்அப்ராப்ரேட் பனிஷ்மெண்ட். ஸோ அதுக்கு டெத் பெனால்ட்டி கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத அந்த இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து என்னென்னா லோக்பால் அட் லாஸ்ட். நம்ம நேற்றே வந்து இந்த நியூஸை படிச்சிட்டோம். லோக்பாலுக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக பிசி கோஸ் அப்படிங்கிற முன்னாள் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை வந்து என்னென்னா நியமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஓகேவா, ஸோ இது எப்படி செலெக்ஷன் பேனல் வந்து மொத்தம் 5 பேர் இருப்பாங்க அப்படிங்கிறத நேற்றே பார்த்தோம். பிரைம் மினிஸ்டர் அஸ் அ சேர்மன். ஓகேவா, லோக்சபா ஸ்பீக்கர், அதுக்கடுத்து ஆப்போசிஷன் பார்ட்டியோட லைக் லோக்சபாவில் இருக்க ஆப்போசிஷன் பார்ட்டி அல்லது வந்து என்னென்னா நமக்கு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ அதுக்கடுத்து சுப்ரீம் கோர்ட்டோட சிஜேஐ. ஓகேவா, அல்லது நாமினேட்டட் பை சிஜேஐ அவங்க இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு எமினன்ட் ஜூரிஸ்ட். ஓகேவா, இவங்க 5 பேர் இருக்கிற ஒரு குரூப் தான் வந்து லோக்பால் பேனலில் இருப்பாங்க. இந்த லோக்பால் பேனலில் வந்து என்னென்னா இப்போ முடிவு பண்ணி பிசி கோஷ் அப்படிங்கிறவங்கள செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ சுப்ரீம் கோர்ட் ஒரே ஒரு இதுதான் சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் நம்ம நேற்றே எல்லாத்தையும் பார்த்தாச்சு. வேணும்னா ஃபுல் லோக்பாலை பற்றி ஃபுல் விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் நேற்று ஆர்டிக்கலில் வந்து என்ன வீடியோ பாருங்கள் அல்லது நேற்று ஆர்டிக்கலில் கொடுத்த பிடிஎஃபை கொஞ்சம் செக் பண்ணுங்கள், உங்களுக்கு அதில் இருக்கும். இதில் வந்து என்ன ஒரே ஒரு இதுதான் சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா சிபிஐ அண்டு சிவிசி இந்த இதிலலாம் வந்து என்ன ஏதாவது ஒரு மெம்பர் இல்லாட்டாலும் நீங்கள் வந்து அவங்களுடைய சேர்மனை நியமிக்கிறீங்க. பட் லோக்பால் ஆக்ட் வந்து 2013 வந்துச்சு. பட் இன்ன வரைக்கும் ஒரு ஆள் இல்லை. அதாவது என்ன நமக்கு ஆப்போசிஷன் பார்ட்டி இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லி இவ்வளோ நாளாக வந்து நீங்கள் வந்து தள்ளி போட்டுக்கிட்டே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டனத்தை மட்டும் தெரிவிச்சிருக்காங்க. ஓகேவா, ஸோ அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, மற்றபடி எதுவும் இல்லை. ஃபேட்டல் மார்ஜின் ஆஃப் எரர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. அந்த ஆர்டிக்கல் என்னன்னா எ ப்ரேயர் ஃபார் அவர் டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த இதில் வந்து என்ன எந்த வித பாயிண்ட்டும் இல்லை. பேட்ரியாட்டிசம் வெஸ் வார். ஓகே, அதை பற்றி பேசியிருக்காங்க. பட் பாயிண்ட்ஸ் எதுவுமே வந்துன்னா அதில் எஃபெக்டிவாக இல்லை. அதே மாதிரி இந்த ஃபேட்டல் மார்ஜின் ஆஃப் எரர் அப்படிங்கிறது டெத் பெனால்ட்டியை பற்றி பேசியிருக்காங்க. இதில் ஒரே ஒரு பாயிண்ட் என்னென்னா ஒன்று வந்து என்னென்னா எல்லா கேஸ்லையும் லைக் இவங்க வந்து சேம் முடிவை வந்து எடுக்கிறது இல்லை அப்படிங்கிறது, ஒரு சேம் டிசிஷனை வந்து எடுக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரியும். செகண்ட் வந்து என்ன ஒரு ரேஷ்னல் அப்ரோச் அப்படிங்கிறது இந்த டெத் பெனால்ட்டியில் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. தேர்டு முக்கியமானது என்ன சொல்லியிருக்காங்க,
இது வந்து என்ன இர்ரிவர்சிபிள் ஓகேவா, அதாவதுன்னா ஒரு டெத் பெனால்ட்டி கொடுத்துட்டாங்க, அந்த டெத் பெனால்ட்டி அவருக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுன்னா அது வந்து என்ன இர்ரிவர்சிபிள். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி எரர்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால் வந்து அந்த இதை வந்து என்ன செக் பண்ணிட்டு தான் வந்து என்னன்னா அவங்களுக்கு இந்த டெத் பெனால்ட்டியை வந்து என்ன கொடுக்கணும், இல்லாட்டி டெத் பெனால்ட்டி அப்படிங்கிறத கேன்சல் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ஆர்டிகளோட மெயின் பாயிண்ட்டு. ஸோ இந்த 3 பாயிண்ட்டை பற்றி தான் அவர் மறுபடியும் சொல்லியிருப்பார், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ டெத் பெனால்ட்டி பற்றி ரொம்ப டீட்டெயிலாக வேணால் நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸில் வந்து என்னென்னா டெத் பெனால்ட்டி பற்றி பேசியிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸை பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து என்ன ஃபியூச்சர் ப்ரூஃபிங் சிட்டிஸ், இதில் வந்து நேற்று நியூஸ்லேயே நம்ம பார்த்தோம். நேற்று நியூஸ்லேயே இதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அர்பன் அம்யூனிட்டிஸ், அதாவது அர்பன் வந்து அரௌண்ட் 60% ஆஃப் ஜிடிபியை தராங்க ஓகேவா. அண்ட் அதுக்கு வந்து என்ன அரௌண்ட் 5% ஆஃப் ஜிடிபியை மட்டும்தான் வந்து என்ன 1% ஆஃப் சென்ட்ரல் ஸ்கீம்லேருந்து செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம நேற்று ஒரு நியூஸில் ஒரு பாயிண்ட்டாக பார்த்தோம். அதே தான் இந்த நியூஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ அர்பனைசேஷன் அப்படிங்கிறது அதிகமாகிக்கிட்டே போகுது இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அப்புறம் என்ன ஆகுதுன்னா பாப்புலேஷனோட டென்சிட்டி வந்து அர்பனில் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. அப்படி பாப்புலேஷனோட டென்சிட்டி அர்பன் இதில் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னென்னா நமக்கு வந்து என்னென்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா லைக் ஒரு சுனாமி வருது ஓகேவா, நிலநடுக்கம் வருது அப்படின்னா கேஷுவாலிட்டிஸ் அப்படிங்கிறது அங்கே அதிகமாக இருக்கும். ஏன்னா பாப்புலேஷன் டென்சிட்டி அதிகமாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஒரு பூகம்பமோ இல்லாட்டி ஒரு சுனாமியோ வரும்போது அங்கே அதிகமான பேர் இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேவா. அப்போ என்ன ஆகுதுன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த கிளைமேட் ரிலேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ஓகேவா, அந்த டேமேஜ் ஆகுதுல அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து என்ன அதிக லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். பட் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபாலிங் ஆகிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் இதில் சொல்லியிருக்காங்க. அரௌண்ட் இந்த மாதிரியான இதை வந்து நம்ம கொண்டு போகணும் அப்படின்னா அரௌண்ட் 6 ட்ரில்லியன் அளவுக்கு ஒவ்வொரு இயரும் வந்துன்னா ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் செலவு பண்ணணும் ரிலேட்டட் டு அர்பனைசேஷனில் இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காண்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இதில் வந்து என்னென்னா வேறு என்னெல்லாம் இம்ப்ரூவ்டு டிரான்ஸ்பிளான்டேஷன் ஓகேவா, அதே மாதிரி ஹெல்த்து எஜுகேஷன் இதெல்லாம் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியும் செண்டாய் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேம் ஒர்க். செண்டாய்ங்கிறது என்னென்னா ஜப்பானில் இருக்கிற ஒரு ஏரியா தான் செண்டாய் ஓகே. அந்த ஏரியாவில் வந்து அடிக்கடி வந்து என்னென்னா நமக்கு டிசாஸ்டர் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஏரியா பேரை வச்சு என்னென்னா நமக்கு செண்டாய் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். இந்த செண்டாய் ஃப்ரேம் ஒர்க்கோட அந்த டேட் வந்து என்ன 2015 to 2030 ஓகேவா. இது வந்து டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க 2015 to 13. இது வந்து என்னென்னா வாலண்டரி ப்ரொவிஷன் தான் ஓகேவா. இது வந்து கட்டாய இது ப்ரொவிஷன் கிடையாது. இந்த இதில் இந்தியாவும் இதில் இருக்காங்க ஓகேவா, மெம்பராக இருக்காங்க. ஸோ டிசாஸ்டர் ரிடக்ஷனுக்கு வந்து என்னென்னா கவர்மெண்ட் வந்து ரிலேட்டட் டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவலில் அர்பனைசேஷனில் வந்து என்ன கிரேட் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன மால் ரீஅஃபர்ம்ஸ் இட்ஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பாலிசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மால்தீவ்ஸில் வந்து என்ன இந்தியா வந்து என்னெல்லாம் கட்டி கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா கிரிக்கெட் ஸ்டேடியம் அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருக்காங்க ஓகே. அண்ட் 3 ஒரு 3 கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின நமக்கு இன்ஃபர்மேஷன்லாம் தேவையில்லை. என்ன பண்ணியிருக்காங்கன்னா மால்தீவ்ஸ் வந்து மறுபடியும் என்னென்னா நாங்கள் இந்தியாவை வந்து ஃபஸ்ட்டு எங்களோட இதில் வந்து என்ன ஃபஸ்ட்டு பாலிசியில் நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து என்னென்னா நெய்பர்ஹுட் ஃபஸ்ட் பாலிசி தான் அப்படிங்கிறது எங்கள் பாலிசியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெய்பர்ஹுட் தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த மால்தீவ்ஸோட இது வந்து என்னென்னா சைனாவுக்கு அதிகமான ஒரு இதாக கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து அந்த பிரச்சனை இருந்துச்சு, நமக்கும் மால்தீவ்ஸுக்கும் சில பிரச்சனைகள் வந்துச்சு. இப்போ மால்தீவ்ஸில் வந்து சேஞ்சிங் ரெஜிம் நடந்ததுனால ஆட்டோமேட்டிக்காக வந்துன்னா இந்தியாவோட அவங்க க்ளோஸாக இருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன 131 CA's ரெஃப்யூட் எக்கனாமிஸ்ட் கிளைம்ஸ் ஆன் ஜிடிபி பேஸ் இயர் ரிவிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன ஜிடிபி பேஸ் இயர் ரிவிஷனை வந்து என்ன ஒரு இது பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேவா. அதாவது என்ன இதுக்கு முன்னாடி இதில் வேறு எதுவும் தேவையில்லை. நமக்கு வந்து என்ன இதுக்கு முன்னாடி வந்து ஜிடிபியோட இது எப்படி இருந்துச்சுன்னா 2004-05 இருந்துச்சு ஓகே. ஜிடிபியோட பேஸ் இயர் கால்குலேஷன் 2004-05 இருந்துச்சு. இப்போ 2011-12 மாற்றிருக்காங்க. பேஸ் இயர்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ 2019 ஓகேவா. 2019 ஒரு பொருளோட விலை 50 ரூபா இருக்குன்னா 2011-12 அந்த பொருளோட விலை எவ்வளோ இருக்கும் 45 ரூபா இருந்துச்சுன்னா இப்போ 5 ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ அந்த 5 ரூபாயை கேன்சல் பண்ணிவிட்டு 45 ரூபாயை மட்டும்தான் வச்சுப்பாங்க ஓகேவா. அப்போ என்ன ஆகுது அந்த ப்ராடக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ லைக் இப்போ வந்து இங்கே ஒரு 50 ப்ராடக்ட் தயாரிச்சிருக்காங்க அப்படின்னா இங்கே வந்து 55 ப்ராடக்ட் தயாரிச்சிருக்காங்க. அப்போ ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ இங்கே 50 ப்ராடக்ட் இங்கேயும் 50 ப்ராடக்ட்டும் ஆட்டோமேட்டிக்காக ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகலை. ஒன்லி அமௌண்ட் 45 ரூபா இருந்தது 50 ரூபா ஆயிருக்கு. அப்போ அமௌண்ட் மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தட் இஸ் நாட் கால்ட் அஸ் ஜிடிபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. அவ்வளோதான் இந்த ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும். இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.